வணக்கம். ஆர்பிஎம் பில்டர்ஸ்லேருந்து முருகதாஸ் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று பார்க்க போறோம். செங்கல் வாங்க போறீங்க அப்படின்னா வீட்டு கட்டுறதுக்கு செங்கல் தான் பெரும்பாலும் வாங்கிட்டு இருக்கோம். செங்கல் வாங்கும்போது நம்ம சைட்ல வந்து இறங்கும் போது இன்ஸ்டன்டா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 செக்கிங் இருக்கு. நம்ம வந்து லேப்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த செங்கலை வந்து ரொம்ப டீட்டெயிலா செக் பண்ண முடியும். ஆனா அப்படி இல்லாம சைட்ல செங்கல் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, சைட்ல வந்து இறங்குது, அப்ப அந்த நேரத்துல ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்து செங்கல் நல்ல செங்கலா கெட்ட செங்கலா செக் பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ண முடியும். அதுக்கு ஒரு 4 டிப்ஸ் மட்டும் சொல்றேன். முதல்ல ஒரு செங்கலை எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் உயரத்துல இருந்து அப்படியே டிராப் பண்ணுங்க, கீழே போடுங்கன்ற. போடும்போது அந்த கல் உடஞ்சதுன்னா அந்த லோட அப்படியே இதே மாதிரி வந்து ஒரு 4-5 கல் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. 4-5 கல்லுமே உடஞ்சது, மேல இருந்து நீங்க டிராப் டெஸ்ட், அதுக்கு பேரு டிராப் டெஸ்ட்னு சொல்லுவோம். மேல இருந்து போடும்போது கீழே உடஞ்சது அப்படின்னா அந்த கல்லை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அது அந்த அளவுக்கு தரமான கல்லா இருக்காது. ஓகேங்களா? அதனால இந்த டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்க. மேல இருந்து கீழே போடுங்க, அவ்வளவுதான். சிம்பிள் டிராப் டெஸ்ட்னு சொல்லுவோம். இன்னொன்னு, அந்த கல்லை எடுத்து உங்க நெயில் இருக்கு பாத்தீங்களா, நெகத்தால இப்படி கிராச் பண்ணி பாருங்க. இப்படி தேய்ச்சி பார்க்கும்போது அந்த இம்ப்ரெஷன் வந்து அந்த கல்லுல வந்துடுச்சு அப்படின்னா, நீங்க தேய்க்கும் போது அந்த இம்ப்ரெஷன் தேய்க்கிறதுனால ஒரு கோடு மாதிரி உருவாகும் பாத்தீங்களா. இப்போ நீங்க உங்களோட தோல்ல நீங்க இப்படி தேய்ச்சினா கூட லைட்டா கோடு மாதிரி வரும். மேபி அந்த மாதிரி இம்ப்ரெஷன் இந்த செங்கல்ல வந்துருச்சு அப்படின்னா அந்த செங்கலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த 2 டெஸ்ட். 3வது டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த செங்கலை அப்படியே 2ஆ உடைச்சிருங்க. ஒரு செங்கல் இப்படி 2ஆ உடைச்சிட்டு அந்த கிராஸ் செக்ஷனை இப்படி வச்சு பாருங்க. பார்க்கும்போது அதுல எதனா கல் இருந்தாலோ, இந்த கூழாங்கல் மாதிரி இருக்கும், அந்த கல் இருந்தாலோ, இல்ல எதனா லம்ஸ் கட்டை கிட்ட அந்த மாதிரி இருந்தாலோ அந்த செங்கலை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது பண்றது மூலியமா அந்த கல்லோட ஒட்டுமொத்த தரத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிட முடியாது. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதனால லேப்ல தான் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க இன்ஸ்டன்டா செக் பண்ணணும் அப்படின்னா அந்த 4 டெஸ்ட் பண்ணுங்க. இந்த 4 டெஸ்ட்ல எதனா ஒரு டெஸ்ட் ஃபெயில் ஆனா பரவாயில்ல. 4 டெஸ்ட்டுமே உங்களுக்கு நெகட்டிவா வந்ததுன்னா நீங்க அந்த லோட வந்து யூஸ் பண்றது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஓகேங்களா? 3 டெஸ்ட் பார்த்தாச்சு. 4வது டெஸ்ட் என்ன அப்படின்னா, செங்கலை எடுத்து தேய்ச்சி பாருங்க. தேய்க்கும் போது ரிங் சவுண்ட் மாதிரி கேட்கும். அது எப்படின்னா, நீங்க தேய்ச்சி பட்டா ஃபீல் ஆகும். ஓகேங்களா? 2 செங்கல் எடுத்து தேய்க்கும் போது ஒரு ரிங் சவுண்ட் மாதிரி உங்களுக்கு கேட்கும். அப்படி கேட்டதுன்னா செலக்ட் பண்ணுங்க. அப்படி கேட்காம மாதிரி கிச்சு அது எப்படி சொல்றதுன்னா, நீங்க தேய்க்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சவுண்ட் கேட்டதுன்னா அந்த செங்கலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 4 டெஸ்ட் பார்த்துருக்கோம். 1 டிராப் டெஸ்ட், மேல இருந்து கீழே போடுங்க, உடையக்கூடாது. 2வது ஸ்கிராச் டெஸ்ட்னு சொல்றோம். நம்ம நெயில வச்சு அந்த செங்கல்ல இப்படி தேய்ச்சி பாருங்க. இம்ப்ரெஷன்ஸ் வந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2. 3வது செங்கலை 2ஆ உடைச்சிட்டு ஹோமோஜீனியஸா அந்த கிராஸ் செக்ஷன்ஸை பாருங்க. அதுல கட்டை கல் இல்லி அதெல்லாம் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. 4வது டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, 2 செங்கலை எடுத்து உரசி பாருங்க. இப்படி தேய்க்கும் போது ரிங் சவுண்ட் வந்ததுன்னா நீங்க அந்த செங்கலை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததும், அப்படி இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸாக தேவைப்படுங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.